ஒரு பையன் இருந்தான். எப்பவுமே தண்ணீர் குழாயை மூடவே மாட்டான். ரூமை விட்டு வெளியே வந்தால் ஃபேன் லைட் எதையுமே ஆஃப் பண்ண மாட்டான். அவங்க அம்மா சொல்கிற ஒரே டைலாக், தண்ணியை வேஸ்ட் பண்ணாத, எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்ணாத, கொஞ்சம் பொறுப்பாக இருன்னு. அதை கேட்குறப்பெல்லாம் அவனுக்கு ரொம்பவே எரிச்சலாக இருந்தது. எப்படியாவது ஒரு வேலை கிடைச்சி இந்த நச்சரிப்புலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சான். அவன் ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போகிறான். அந்த பில்டிங்குள்ளே ஒரு ஹோஸ் லீக் ஆகிட்டுருக்கு. அதை பார்த்ததும் ஆட்டோமேட்டிக்காக யாரும் எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடி அவனே சரி பண்ணுறான். உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற வெல்கம் டோர் மேட் தலைகீழாக இருந்தது. அதையும் நேர்படுத்திட்டு உள்ளே நுழையிறான். அங்கே பார்த்தா ஒரு ரூமில் யாருமே இல்லை, ஆனால் ஃபேன் ஓடிட்டுருக்கு. அதையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து அங்கே சோஃபாவில் உட்கார். அப்புறமா அவனை இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. அங்கே போய் உட்காந்துட்டு அவனோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறான். ஆனால் அந்த இன்டர்வியூ பண்ணுறவர் அவனோட டாக்குமெண்ட்ஸ் எதையுமே வாங்காமல், நீ எப்போ வேலையில் ஜாயின் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் ரொம்ப அதிர்ச்சியாக, சார் நீங்கள் என்னை எந்த கொஷினும் கேட்கலையே, அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொன்ன பதில், சின்ன விஷயங்களில் இவ்வளோ கவனம் செலுத்துறவன் பெரிய பொறுப்பையும் நம்பிக்கையோடு செஞ்சுடுவான். அப்போதான் அந்த பையனுக்கு உண்மையிலேயே புரிஞ்சது, அம்மா தினமும் சொன்ன அந்த எரிச்சலான கவனிப்புகள் தான் இன்னைக்கு இந்த வேலைக்கு தள்ளிய நல்ல பழக்கங்களாக மாறி இருக்குன்னு. இந்த கதை பயணம்ல நமக்கான பாடம் என்னன்னா, இன்னைக்கு எரிச்சலாக தெரிகிற குட்டி குட்டி பழக்கங்கள் தான் நாளைக்கு நம்முடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கும்.